அன்பான உறவுகளே, இந்த வீடியோ மகாதீர் முகமது அவர்களுடைய பிரதமர் பதவியில் அவர் சிறப்பாக பணியாற்றி மலேசிய நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்ததுக்கான வீடியோ. மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ இந்த ஆர்டிவி சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகாதீர் முகமது அவர்கள் 1925 ஜூலை 10ஆம் நாள் அன்று மலேசியாவில் கவுடா மாநிலம் அலோர் செதார் நகரில் பிறந்திருக்கிறாங்க. அவர் ஒரு மருத்துவராக தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் மலேசியாவின் அரசியலில் முக்கிய தலைவராக உருவெடுத்திருக்கிறாங்க. மகாதீர் முகமது அவர்கள் மலேசியாவின் நீண்டகால பிரதமராக பதவியில் இருந்திருக்கிறாங்க. அவங்க 1981 2003 வரைக்கும் முதல் பதவி காலத்தில் மலேசிய நாட்டு மக்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகள் மற்றும் ஆட்சி அதிகாரங்கள் கொண்டு நலன் செய்து பல மக்களுக்கு தொண்டாற்றல் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2018 2020 வரைக்கும் 2வது ஆட்சி காலத்தில் மேலும் சிறப்பான முறையில் மக்கள் பணி செஞ்சுருக்கிறாங்க. உலகத்திலேயே 92 வயது வரைக்கும், அதாவது 92வது வயது வரைக்கும் அந்த முதுமையான காலத்திலையும் பதவி வகித்த முதல் பிரதமர் யாருன்னா மகாதீர் முகமது அவர்கள் தான். மேலும் மலேசியாவை ஒரு நவீன தொழில்துறை நாடாக மாற்றியிருக்கிறாங்க. மேலும் அவரது ஆட்சி காலத்தில் விஷன் 2020 என்ற திட்டத்தை உருவாக்கி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதில் மலேசிய மக்களுக்கு பல வகையான திட்டங்களை முன்னெடுத்து மலேசிய நாட்டை வளமையான நாடாகவும் உலகத்தில் சிறந்த நாடாகவும் முன்னெடுத்திருக்கிறாங்க. மேலும் அவங்களது ஆட்சி காலத்தில் பெட்ரோனாக்ஸ் இரட்டை கோபுரம், புரோட்டான் மலேசியாவின் முதல் தேசிய கார், அப்புறம் புத்ர ஜெயா புதிய நிர்வாக தலைநகர் போன்ற பல திட்டங்களை முன்னெடுத்து சிறப்பான வகையில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மலேசியா நாட்டு மக்களுக்கு. மலேயா மக்களின் முன்னேற்றத்திற்கு பல கொள்கைகளை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. மருத்துவ கல்வி பயின்று டாக்டர் ப்ளஸ்ஸு அரசியலில் நுழைந்து நாட்டின் வளர்ச்சிக்காக பல வகையில் மகாதீர் முகமது அவர்கள் பணியாற்றியிருக்கிறாங்க மலேசியாவில். மகாதீர் முகமது அவர்கள் ஆட்சி காலத்தில் பொருளாதாரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து நாட்டை பொருளாதார வளம் மிக்க நாடாக உயர்த்தியிருக்கிறாங்க. மேலும் அவர் மலேசியாவில் அரசியலில் முக்கியமான தலைவர்கள் ஒருவராக முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கை பார்த்திங்கன்னா, நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்களை இந்த மக்களுக்காகவும்
மலேசிய நாட்டுக்காகவும் செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மலேசியா மிகவும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடாகவும் வலிமையான அடித்தளத்திற்கு முன்னெடுத்திருக்கிறாங்க. அவரது ஆட்சி முறை சில விமர்சனங்களை சந்தித்தாலும் மலேசியாவின் நவீன வளர்ச்சி அரசியலின் முக்கிய முகமாக இன்று வரை அவர்கள் நினைவுபடுத்தப்படுறாங்க. மேலும் அவருடைய இளமை காலம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அவரது தந்தை மெஹாமட் இஸ்கந்தர் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. அவங்க தாயார் பார்த்திங்கன்னா அதாவது குடும்ப ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கிறாங்க. இளமை பருவத்தில் மகாதீர் முகமது ஒழுக்கம், கடின உழைப்பு மற்றும் சுய நம்பிக்கை போன்ற பண்புகளோடு வளர்ந்ததுனால அந்த நல்ல ஒழுக்கத்தை பயன்படுத்தி இந்த நாட்டுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம், நாட்டை முன்னேற்ற வகையில் ஏதாச்சும் செய்யணும்னு ஒரு குறிக்கோளில் இருந்ததுனால அவங்க அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சிறப்பான முறையில் மலேசியாவை பொருளாதாரத்துலேயும் கல்வி அறிவுலையும் தொழில்நுட்பத்திலையும் முன்னிலையில் அது கொண்டு வர்றதுக்கு கடினமான உழைப்பு செஞ்சுருக்கிறாங்க. 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஜப்பான் ஆட்சியில் இருந்தபோது அப்போது அவங்க படிப்பு சேர்ந்து குடும்பத்துக்கு உதவியாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு தன்னிறைவு மற்றும் வாழ்வின் கடினமான நிலைகளை புரிந்து கொண்டு உதவி செய்யக்கூடிய வகையில் அவங்க தன்னை தயார்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் அவங்க பள்ளி படிப்பு முடித்த பிறகு மருத்துவத்துறையில் ஈடுபட்டதுனால மருத்துவத்துறையில் இந்த நாடு டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்சி காலத்தில் மருத்துவத்துக்கு பலவிதமான சலுகைகளை செய்து மலேசியாவில் மருத்துவத்துறையில் முன்னேற்றத்துக்கு பல வகையில் உதவி செஞ்சுருக்கிறாங்க மகாதீர் முகமது அவர்கள். அவங்களுடைய அரசியல் பீரியடில் பார்த்திங்கன்னா 1950களில் UMNA யுனைடெட் மலாய் நேஷன் ஆர்கனைசேஷன் இவங்க தான் ஆரம்பத்தில் இந்த கட்சியில் தான் இவங்க சேர்ந்து தொடர்ந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி மலேயா மக்களின் கல்வி பொருளாதார முன்னேற்றம் குறித்து அந்த காலத்தில் தொடர்ந்து புக்கு வடிவிலையும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மேலும் அவங்க நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு 1964 முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்களுடைய குறிக்கோள் என்னென்னா இந்த நாட்டை முன்னிலைப்படுத்தணும். தொழில் வளம், பொருளாதாரம், கல்வி, தொழில்நுட்பம் முன்னிலைப்படுத்தணுங்கிற ஒரு குறிக்கோளில் தொடர்ந்து அவங்க ஆட்சி காலத்தில் அதுக்குள்ளே ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சு மலேசியா நாட்டை உலகத்தில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த நிலைக்கு மேம்படுத்தியிருக்கிறாங்க. மகாதீர் முகமது அவர்களுடைய அரசியல் வாழ்வு வெற்றியும் நிறைந்திருக்கு, சில சர்ச்சைகளும் நிறைந்து மாறி மாறி அவங்களுடைய அரசியல் லைஃப் மாறி மாறி இருந்திருக்கு. இருந்தாலும் மலேசியாவினுடைய நவீன அரசியலில் அவருடைய தலைமைத்துவம் முக்கிய பங்காற்றுது. அவங்களுடைய தலைமைத்துவத்தை எல்லோராலும் உலக அளவில் போற்றப்படக்கூடிய வகையில் இருந்திருக்குது. மேலும் மகாதீர் முகமது அவர்கள் வெளிநாட்டு கொள்கையில் பார்த்திங்கன்னா துணிச்சலான சுய நுழைவோட ஆசிய
மைய கண்ணோட்டம் கொண்டதாக வடிவமைத்திருக்கிறாங்க. மேற்கு நாடுகளின் ஆதிக்கத்திற்கு உட்படாமல், மேற்கத்திய உலகத்திற்கு அதிகாரத்திற்கு உட்படாமல் மலேசியாவின் தேசிய மரியாதை மற்றும் மரியாதையை முன்னிலைப்படுத்தி சில கொள்கை முடிவுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு வெளிநாட்டு சக்திக்கும் கட்டுப்படாமல் சுயாதீன முறையில், சுயாட்சி முறையில் வெளிநாட்டு கொள்கையை முடிவு எடுத்திருக்கிறாங்க. மலேசியாவின் நலன்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் அவங்களுடைய அணுகுமுறை, மலேசியாவினுடைய மக்கள் நலன், மலேசியாவினுடைய நாட்டு நலனை முன்னிலைப்படுத்தி பல வகையான முடிவுகளை, வெளிநாடு சார்ந்த முடிவுகளை அவங்க எடுத்திருக்கிறாங்க. மேற்கும் மேலை நாட்டு அரசியல் கலாச்சார தலையீடுகளை பல விதத்திலும் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாத சில சம்பவங்கள் நடக்கும்போது அவற்றையெல்லாம் விமர்சனமும் செஞ்சுருக்கிறாங்க. ஆசிய நாடுகளுக்கு உரிய மதிப்பு, ஒழுக்கம், சமூக ஒற்றுமை ஆகியவற்றை அவங்க முன்னிலைப்படுத்தி சில காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. மேலும் ஆசிய நாடுகளின் உறவு முறைகளை வலுப்படுத்துவதற்காக ஆசியான் என்ற அமைப்பை வலுப்படுத்தியிருக்கிறாங்க. ஜப்பான், சீனா, தென்கொரியா போன்ற நாடுகளுடன் நெருங்கிய உறவு முறையை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. லுக் ஈஸ்ட் பாலிசி மூலம் ஜப்பான் மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளின் தொழில் முறைகளை மலேசியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. மேற்கு நாடுகளுடன் உறவு, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுடன் உறவு வைத்திருந்தாலும் தேவையான இடங்களில் திறந்த விமர்சனம், அதாவது எதை எதுக்கணுமோ அதை எதிர்த்துருக்காங்க, எதை ஆதரிக்கணுமோ அதை ஆதரவு நிலைப்பாட்டையும் இருந்திருக்கிறாங்க. மனித உரிமை, வர்த்தகம் விஷயங்களில் மேற்கு நாடுகளின் இரட்டை நிலைப்பாட்டை சாடியிருக்கிறாங்க. இஸ்லாமிய உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமையை வலியுறுத்தியிருக்கிறாங்க. மகாதீர் முகமது அவர்களுடைய வெளிநாட்டு கொள்கை பார்த்திங்கன்னா, அவங்களுடைய துணிச்சலான சுயமரியாதை கொண்ட முடிவு எடுத்திருக்கிறாங்க. உலக அரங்கில் வலிமையான குரலாக, அதாவது சில விஷயத்துக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துருக்குறாங்க, சில விஷயத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்துருக்குறாங்க. மகாதீர் முகமது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட முன்னேற்றத்திற்கான வழிகளுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை முன்னெடுத்து அதற்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ அந்த ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க மக்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு. மேலும் மகாதீர் ஆட்சி காலத்தில் மலேசியாவின் மக்களின் வாழ்க்கை தரம், கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் பெரும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. கிராமப்புறங்களில் மின்சாரம், சாலை, குடிநீர் வசதியை விரிவாக்கம் செஞ்சுருக்கிறாங்க. வீட்டு அமைப்பு திட்டங்கள் மூலம் நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வகையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தொழில்துறையின் வளர்ச்சியால் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து தொழிற்சாலைகளையும் தொழில்நுட்ப பூங்காக்களையும் அமைச்சிருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு தொழில் முனைவோருக்கும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதற்கு உண்டான தொழிற்சாலைகளையும் அதற்குண்டான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியிருக்கிறாங்க. கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அறிவியல் தொழில்நுட்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நடுத்தர வளர்ச்சி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. புரோட்டான் போன்ற தேசிய திட்டங்கள் மூலம் நடுத்தர வளர்ச்சி
வர்க்கத்தின் முன்னேற்றத்திற்கு முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. தனியார் சொத்துக்கள், வாகனங்கள், வாழ்க்கை வசதிகள் அதை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. சுகாதாரம், சமூக பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார சேவைகளை விரிவாக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அடிப்படை சுகாதார வசதிகள் பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் செஞ்சுருக்கிறாங்க. இது போன்ற பல வகையான நாட்டு முன்னேற்றத்திற்கு பல வகையான செயல்களை முன்னெடுத்து அவங்க ஆட்சி காலத்தில் சிறந்து விளங்கியிருக்கு. அதே மாதிரி சமூக ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மலேசியா, சீனர், இந்தியர் உள்பட பல இன மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தேசிய ஒற்றுமை மற்றும் நாட்டுப்பற்று வலுவடையுமாறு அதற்குள்ள முன்னேற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. மலேசியாவில் மஹதிர் முகமது ஆட்சி காலத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் அவங்க செஞ்ச ஏற்பாடுகள் இல்லாமல் நீண்டகால, அதாவது தொலைநோக்கு பார்வையோடு இருந்த செயல்களை அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நாட்டு மக்களுக்காக. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு இந்த டிவி சேனல் தொடர்ந்து நடத்துவதற்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய ஆதரவை மட்டுமே வைத்து இதை நாங்கள் தொடர்ந்து நடத்த முடியும் என்பதை தாழ்மையோடு தெரிவித்து கொள்கிறேன். ஒத்துழைப்பு அளித்ததற்கும் ஆதரவு அளித்ததற்கும் உங்களிடம் இந்த நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.